வாழ்க வளமுடன். தியானத்தோட முக்கியத்துவம் பத்தி ஒரு கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அந்த கதையில 3 ஆடவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேடிட்டு ஒரு பெண் வீட்டுக்கு போறாங்க. எங்க 3 பேத்துல யாராவது ஒரு ஆளுக்கு உங்க வீட்டு பெண்ணை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பெண் வீட்டார்கள் சொல்றாங்க, ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட மனிதநேயம் உள்ளவனுக்கு தான் என்னுடைய பெண்ணை கட்டித்தரதா உத்தேசம். உங்க 3 பேத்துக்கும் ஒரு 90 நாட்கள் வந்து டைம் தரேன். இந்த 90 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களை வந்து சொல்லுங்க. உங்கள சிறந்தவன் யாரோ அவனுக்கு என்னுடைய பெண்ணை கொடுத்து என் வீட்டு மாப்பிள்ளையா அவனை ஏத்துக்கிறேன் அப்படின்றது போல சொல்லி அனுப்புறாங்க. இந்த 3 பேரும் போறாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு திரும்ப வராங்க. முதல் நபரை பார்த்துட்டு பெண் வீட்டார்கள் கேட்குறாங்க, இந்த 3 மாசத்துல நீ செஞ்ச நல்ல காரியம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்றான், நான் ஒரு வியாபாரி, எங்க அப்பாவும் அதே வியாபாரத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய கணக்கு வழக்கு புத்தகங்கள் எல்லாத்தையுமே நான் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதுல பல காலத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாவை ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காம இருக்கிறது தெரிய வந்துச்சு. எங்க அப்பாவும் உயிரோட இல்லை, அந்த பணம் கொடுத்த நபரும் உயிரோட இல்லை. பணம் கொடுத்த நபரோட குடும்பத்தை கண்டுபிடிச்சு இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த 10,000 திருப்பி கொடுத்துட்டு வந்தேன். இந்த 3 மாசத்துல நான் செஞ்ச நல்ல காரியம் இதுதான் அப்படின்றத அவன் தெரியப்படுத்தினான். 2ஆம் நபர்கிட்டையும் அதே கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அவன் சொன்னான், நான் தொழில் சம்பந்தமா காடு மேடுன்னு சுத்தி திரியிறவன். அப்படி ஒரு காட்டை கடக்கும் போது அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து கடத்தி அடிமைப்படுத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது தெரிய வந்தோன்னே அவங்கள ஜெயிச்சு அந்த மக்களை காப்பாற்றி அவங்க பொருட்களோட அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச வேலையை நான் செஞ்சுட்டு வந்தேன். இதுதான் நான் செஞ்ச நல்ல காரியம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவன் வெளிப்படுத்துகிறான். 3ஆம் நபர்கிட்டையும் அதே கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அவனுடைய தொழில் சம்பந்தமாக அவன் மலைகள்லாம் ஏறி இறங்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்படி ஒரு மலைமுகடை ஏறி இறங்கும்போது அங்கே ஒரு நபர் வந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான். அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழல்கள் அவனுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருக்கு. அது தெரிய வந்ததும் அவனை எழுப்பி அதுலேருந்து அவனை காப்பாற்றுறதுக்காக முயற்சி செய்ய போயிருக்கான். அப்படி போகும்போது தான் தெரிய வந்துச்சு, படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் இவனுடைய பரம எதிரி, தொழில் சம்பந்தமாக இவனுக்கு வந்து இடையூறு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன், அவனை வந்து அழிக்கணும்னு பல காலமாக இவன் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் இவன் இப்போ நல்லவனாக வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறதுனால அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த நபரை எழுப்பி அவனுடைய சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் அவனுக்கு தெரியப்படுத்திட்டு ஒரு சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவனுடைய வேலையை பார்க்க போயிட்டானாமா. இதுதான் நான் செஞ்ச நல்லது அப்படின்றத வந்து அவன் அந்த பெண் வீட்டார்கிட்ட சொல்லியிருக்கான். இப்போ அந்த பெண் வீட்டார்கள் சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேருமே சிறந்த மனிதர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய பெண் யாராவது ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கப்படணும். அதனால் அவங்க 3 பேர்த்துல சிறந்தவர்கள் யாருன்னு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். அதன் அடிப்படையில் 3ஆவதாக சொன்ன ஒரு நபருக்கு தான் என்னுடைய பெண்ணை கொடுக்கறது சரியான செயலாக இருக்கும் அப்படின்றத சொல்லி எதுக்காக அப்படின்றதையும் அவன் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. என்னென்னா, முதல் நபர் அப்படின்றது நேர்மைக்கு உதாரணம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா பல காலத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வாங்கின கடனை கண்டுபிடிச்சி அதை திருப்பி கொடுத்துருக்காருன்னா அவர் நேர்மையானவர் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. 2ஆம் அவன் அப்படிங்கிறவன் வந்து வீரத்துக்கு பேர் போனவன். ஏன்னா அத்தனை பேர்த்த காப்பாற்றுறதுக்காக தனி ஒருவனாக தீயவர்களை அழிச்சிருக்கான், அவங்கள சேவ் பண்ணியிருக்கான் அப்படின்றது அவனுடைய வீரத்தை வெளிப்படுத்துது. ஸோ வீரம் கொண்டவன். அதே டைம் 3ஆம் அவனை வந்து நம்ம பார்க்கும்போது நேர்மையும் இருக்குது, வீரமும் இருக்குது. ஏன்னா உயிர் அப்படின்ற ஒரு தன்மை கொண்டவர்கள் வந்து எதிர் உயிருக்கு, அந்த நம்ம சக உயிருக்கு வந்து உதவியாக தான் இருக்கணும், உபத்திரமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவன் தெரிஞ்சுக்கும் போது தர்ம நிலையில் நின்றுருக்கான், நேர்மையானவனாக தெரிகிறான். அதே டைம் தன்னுடைய பகையாளி அப்படிங்கிறது தெரிஞ்சும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், அந்த பகை அப்படிங்கிறத ஜெயிச்சிருக்கான்ல, அந்த இடத்துல மிகப்பெரிய வீரனாகவும் பார்க்கப்படுறான். இது ரெண்டையும் வச்சு தன்னுடைய மனிதநேயத்தை, அன்பு கருணை அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்கான்ல, இந்த இடத்துல அவன் தான் வந்து சிறந்த ஒரு ஆளாக தெரிகிறான் அப்படின்றதுக்காக தான் அந்த பொண்ணு அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கும் தியானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம். தியானத்துலையும் இதே விஷயத்த தான் சொல்லுவாங்க. இன்னர் பீஸ், நம்மளுடைய உள் அமைதி அப்படின்றத கெடுக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, உள்ள பயணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் தியானமாக சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்றது உள் அமைதியை கெடுக்கக்கூடியது. அதை ஜெயிக்கிறது சாமானியப்பட்ட காரியம் கிடையாது. வெளியில் வந்து முயற்சி செஞ்சால் ஜெயிச்சிடலாம், எந்த ஒரு விஷயத்திலையும் சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். ஆனால் முயற்சி பல பண்ணியும் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அமைதியை நிலைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். இதை செய்யும்போது மெய்ஞான நிலை வரும் அப்படின்றத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கதையில் பெண் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா உயிர் சக்தி. ஏன்னா வாழ்க்கை துணை அப்படின்றது நமக்கு உண்மையிலே எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அறிவு தான். இந்த அறிவு அப்படின்றது இந்த மனதோட ஆற்றலை கொண்டு இருக்கணும். அப்போ தான் அறிவு இருந்தும் மனதோட ஆற்றல் வந்து இல்லாமல் போயிடுச்சு, மனம் வந்து கெட்டு போய் கிடக்கு அப்படின்னா இந்த அறிவு வந்து அதுக்கு தான் பயன்படும். ஸோ இந்த மனவளம் அறிவின்
விருத்தி அப்படின்றது வந்து யோகத்துல வந்து மிகுந்த ஒரு இடம் பிடிக்கக்கூடிய ஒன்று. இதை வந்து இடக்கலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க. இந்த அறிவுக்குரிய ஆடவனுக்குரிய இடமா பிங்கலையை சொல்லுவாங்க. இடக்கலை அப்படின்றது மனதிற்குரிய தன்மையாக சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டையும் இணைச்சு வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் பிராணாயாமம், யோகம் அப்படின்றது. இதில் முன்னேறி போகும்போது தான் ஆன்மீக வளர்ச்சி அப்படின்றது வந்து அபரிவிதமாக இருக்குன்றத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கதையில் அந்த பெண் அப்படின்றது உயிர் சக்தியோட தொடர்பு கொண்டது. அந்த உயிர் சக்திக்கு உரியவள் அப்படின்றவ நம்மளுடைய வாழ்க்கை துணை. நமக்கு வாழ்க்கை துணையாக அந்த உயிர் சக்தி பயன்படணும் அப்படின்னா இந்த மனம் அப்படின்றது வளமையாக இருக்கணும். மனதில் வரக்கூடிய பேராசை, சினம், கடும்பற்றும், உரையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுத்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்றத பீட் பண்ணி நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்கும்போது தான் இந்த மனதின் ஆற்றல் அறிவாக பரிணமிக்கும். அறிவோடு இணைஞ்சு இங்கே ஆற்றல் மிக்க நிலையில் ஆக்கத்தை உருவாக்கும், அமைதியை உருவாக்கும் அப்படின்றது சித்தர்கள் சொன்ன கணக்கு. ஸோ இந்த உயிர் சக்தி நமக்கு வந்து வாழ்க்கை துணையாக வாழும் காலம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த தியானம் ரொம்பவே பயன்படும். அதுக்கு நம்ம இன்னராக இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து ஆராயணும். அதுக்கு தியானம் தான் பயன்படுது. ஸோ இந்த மூன்றாம் நபர் அப்படிங்கிறவன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், அந்த தீய நிகழ்வுகள் எல்லாத்தையும், செயல்கள் எல்லாத்தையும், எண்ணங்கள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு நேர்மறையான ஒரு ஆளாக இருக்கிறதுனால அந்த பெண் வந்து அவனுக்கு கிடச்சிச்சு, வாழ்க்கை துணையாக கிடச்சிச்சு. அதே போல் நாம் இங்கே தியானத்தை கையாளும் போது நம்மளுடைய மனம் வளமாகும். இந்த உயிர் சக்தி அப்படின்றது நமக்கு வாழ்க்கைக்கும் துணையாக இருக்கக்கூடிய மனதின் ஆற்றலாக மாதிரி அறிவாக பரிணமிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தியானத்தோட நாம் பயணப்படும் போது தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த கதையை கேட்கும்போது தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் வந்து இந்த கதையை சொல்லியிருப்பார் எஃப்எம்ல. அதில் இந்த டீட்டெயில் சொல்ல மாட்டார், தியானம் பற்றி அவர் பேச மாட்டார், ஜஸ்ட் இந்த கதையை மட்டும் சொல்லியிருப்பார். அந்த கதையை நான் கேட்கும்போது இந்த தியானத்தோட அனுபவத்தை அதோட மிங்கிள் பண்ணும்போது இந்த ஒரு விளக்கம் எனக்கு தெரிய வந்துச்சு. இதை நாம் செய்ய ஆரம்பித்தோம், தியானத்தை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா வாழ்க்கை துணை நலமாக இந்த மனம், அறிவு அப்படின்றது இணைஞ்சு மெய்ஞானமாக மிளிரக்கூடிய நிலையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத உணர்ந்தேன். ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.